கோவாவில் உள்ள ஸ்ரீ சமஸ்தானம் கோகர்ண ஜீவோட்டம் மடத்தின் 550வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி ஸ்ரீராமருக்கு 77 அடி உயரத்தில் வெண்கல சிலையை நிறுவியுள்ளனர். இதை பிரதமர் மோடி திறந்து வைத்து பார்வையிட்டார். இது உலகிலேயே உயரமான ராமர் சிலை. குஜராத்தில் உள்ள உலகின் உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலையை வடிவமைத்த நொய்டாவை சேர்ந்த சிற்பி ராம் சுதார் தான் இந்த ராமர் சிலையையும் வடிவமைத்துள்ளார். சமஸ்தான் கோகர்ண ஜீவோட்டம் மடத்தால் உருவாக்கப்பட்ட ராமாயண தீம் பார்க்கையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். சிறப்பு தபால் தலை மற்றும் நினைவு நாணயத்தையும் மோடி வெளியிட்டார். பின் உரையாற்றிய அவர், இந்தியா ஒரு கலாச்சார மறுமலர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். அயோத்தியில் ராமர் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில் விரிவாக்கம், உஜ்ஜயினி மகா காலேஸ்வரர் கோயில் விரிவாக்கம் ஆகியவை தேசத்தின் விழிப்புணர்வு மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் மறுமலர்ச்சியை காட்டுகிறது. கோவாவில் கோயில்கள், மரபுகள், மொழி என அனைத்தும் அச்சுறுத்தலுக்கு உள்ளான காலங்களும் உண்டு. ஆனால் அவை கோவாவின் மன உறுதியை பலவீனப்படுத்த முடியவில்லை. ஒவ்வொரு கலாச்சார மாற்றத்திற்கு பிறகும் கோவா அதன் அசல் வடிவத்தை பாதுகாத்து மீண்டும் உயிர்ப்பித்துக் கொண்டுள்ளது. சம்ஸ்தான் கோகர்ண ஜீவோட்டம் மடமும் பல நூற்றாண்டுகளாக ஏராளமான சவால்களை எதிர்கொண்ட போதும் திசை மாறி செல்லவில்லை. மாறாக மக்களுக்கு வழிகாட்டும் மையமாக அது உருவானது. இதுவே அதன் மிகப்பெரிய அடையாளம் என்று பிரதமர் மோடி கூறினார்.